ஹலோ ஆல். ஹெச்1பி விசா இந்த பேரை ரீசெண்டாக நம்ம நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம். ஹெச்1பி விசா அப்ளிகேஷன் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நிறைய இந்தியன்ஸ்க்கு இது டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கும். இந்தியன் எக்கனாமி இதனால் டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபேஸ் பண்ண போகுது. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ரீசெண்ட் டேஸில் நியூஸ் மூலியமாக கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹெச்1பி விசானா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு ஒர்க் விசா, நான் இமிக்ரெண்ட் விசா கேட்டகரியில் வரும். அதாவது யூஎஸ்ஏக்கு ஒரு வெளிநாட்டு சிட்டிசன் டெம்ப்ரவரி பொசிஷனில் ஒர்க் பண்ண போகிறதுக்கு இந்த விசா அப்ளை பண்ணி தான் போகணும். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற யூஎஸ் பேஸ்டு சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இங்கே இருக்கிற ஸ்கில்டு எம்ப்ளாயிஸ் செலக்ட் பண்ணி ஹெச்1பி விசா ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹெச்1பி விசா மூலியமாக இந்தியன் ஒர்க்கர்ஸ் யூஎஸ்ஏல போய் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ஹெச்1பி விசாவுக்கு டைம் பீரியட் ஃபர்ஸ்ட்டு 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் வேணும்னா எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலி 6 இயர்ஸ் இந்த விசா வச்சு ஒரு ஃபாரின் எம்ப்ளாயி யூஎஸ்ஏல ஒர்க் பண்ண முடியும். செப்டம்பர் 19 அன்னைக்கு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் என்ட்ரி ஆஃப் சர்டைன் நான் இமிக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொக்ளமேஷனில் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிக எண்ணிக்கையிலான ஃபாரின் ஒர்க்கர்ஸ் யூஎஸ்ஏல ஒர்க் பண்ணுறதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிரகடனம் இது. செப்டம்பர் 21 இது அமலுக்கு வருது. ஸோ பிஃபோர் செப்டம்பர் 21 ஹெச்1பி விசா அப்ளை பண்ணவங்க அண்ட் ஆல்ரெடி ஹெச்1பி விசா வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்ளை ஆகாது. ஸோ ஆஃப்டர் செப்டம்பர் 21 அதுக்கப்புறமா ஃபாரினுக்கு போயிட்டு வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ட்ரீமோடு இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹெச்1பி விசா கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுறப்போ $2,000 to $5,000 சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம இந்தியன் ருப்பீஸ் படி ஒரு 1,80,000 ஒரு 4,40,000 கிட்ட வருது. ஸோ இந்த அமௌண்ட் பே பண்ணி ஸ்பான்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் செப்டம்பர் 21 இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை $2,000 to $5,000 $1 lakh அவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்தியன் ருப்பி படி பார்த்தோன்னா 88,71,760 ரூபாய் எக்ஸாக்ட் மணி. ஸோ ஒரு 90 லட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளோ அமௌண்ட் அந்த கம்பெனி பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் தான் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் இனிமேல் யூஎஸ்ஏல போய் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, இதனால் இந்தியன்ஸ்க்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்? இப்போ ரீசெண்டாக ஐடி படிச்சுட்ருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் சைட்டில் யூஎஸ்ஏல போய் க்ரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆகணும் அப்படின்ற கோல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு கம்பெனியும் இவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணி இங்கேருந்து ஒரு எம்ப்ளாயியை எடுத்துகிட்டு போய் யூஎஸ்ஏல ஒர்க் பண்ண வைக்கிறது சிரமமான காரியம்தான். இதுக்கு அவங்க அங்கே இருக்கிற லோக்கல் அமெரிக்கன் சிட்டிசன்ஸையே ஹையர் பண்ணி அந்த ரோலை ஃபில் பண்ணிப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே யூஜி முடிச்சுட்டு அமெரிக்காவில் போயிட்டு மாஸ்டர்ஸ் பண்ணி அங்கே கேம்பஸில் செலக்ட் ஆகி அப்படியே ஒர்க் விசா வாங்கி க்ரீன் கார்டு வாங்கணும் அப்படின்ற எய்மில் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். இதுதான் ட்ரம்ப்போட பாயிண்ட்டும். அவரோட எலெக்ஷன் கேம்பெயின் அப்போவே அவர் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிலாம் சொல்லியிருப்பார். ஸோ யூஎஸ்ஏ பீப்புளும் இதுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம நாட்டிலையே ஒர்க் நம்ம சிட்டிசன்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியார் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, இதனால் இந்தியன் எக்கனாமிக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹெச்1பி விசா மூலமாக அதிகமாக பெனிஃபிட் ஆகிறது நம்ம இந்தியன்ஸ் தான். 70% மேலே இந்தியன்ஸ் தான் ஹெச்1பி விசா மூலியமாக செலக்ட் ஆகி யூஎஸ்ஏக்கு போகிறாங்க. இந்தியாவுக்கு அடுத்து சைனா ஒரு 11 to 12% அவங்களும் பெனிஃபிட் ஆகுறாங்க. இன்வர்ட் ரெமிட்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வர்ற வரவு. இந்த உலகத்திலேயே அதிகமான இன்வர்ட் ரெமிட்டன்ஸை ரிசீவ் பண்ணிகிட்ருக்கிற நாடு இந்தியா தான். இந்த இன்வர்ட் ரெமிட்டன்ஸ்குள்ளே இப்போ ஃபாரினில் வேலை பார்க்குற நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் அவங்களோட சேலரிஸை நம்ம இந்தியாவுக்கு அனுப்புவாங்க இல்லையா? ஸோ அதுவும் அடங்கும். அவங்க ஃபாரின் ருப்பியில் நமக்கு அனுப்புறது நமக்கு இந்தியன் ருப்பியாக கன்வெர்ட் ஆகி இங்கே இருக்கிற இந்தியன் அக்கௌண்ட் அவங்கவுங்க ஃபேமிலிக்கு அவங்க அனுப்புவாங்க இல்லையா? ஸோ இது நம்மளோட ஃபாரெக்ஸை பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஃபாரெக்ஸ் FOREX அப்படின்னா அந்நிய செலாவணி கையிருப்பு. இப்போது ஃபாரின் கரன்சிஸ் டாலர், யூரோ, ஜாப்பனீஸில் இருக்கிற கரன்சி, யென், இந்த மாதிரி ஃபாரின் கரன்சிஸ் நம்ம நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 700 பில்லியன் நம்ம கையிருப்பாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம வேறு நாட்டோட
வர்த்தகம் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம க்ரூட் ஆயில் வாங்குகிறோம், வேறு நமக்கு தேவையான பொருட்களை ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஃபாரின் கரன்சிஸ் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு ஃபாரெக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெமிட்டன்சஸ் ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது. நம்ம இந்தியன் டயஸ்பொராவை மேக்ஸிமம் நம்மளால் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் பார்க்க முடியும். நமக்கு இந்த ரெமிட்டன்சஸ் அதிகமாக எந்த கண்ட்ரீஸ்லேருந்து வருதுன்னா யூஎஸ், யூகே இது போன்ற கண்ட்ரியிலேருந்து தான் வருது. ஏன்னா இங்கே ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத், இந்த மாதிரி ஹை பேயிங் ஜாப்ஸில் நம்ம இந்தியன்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுறதுனால அதிகமான சேலரி. ஸோ அது நம்ம இந்தியாவுக்கு அனுப்புகிறப்போ நம்ம இன்வர்ட் ரெமிட்டன்ஸ் வில் இன்க்ரீஸ். கம்பேரிங் டு யூஎஸ், கல்ஃப் சைடில் நிறைய இந்தியன் பாப்புலேஷன் இருந்தாலும் யூஎஸ்ஏவை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே லோ பேயிங் ஜாப்ஸ், பட் அங்கேருந்தும் நமக்கு ரெமிட்டன்சஸ் வருது. தட் ஆல்சோ வில் ஹெல்ப் டு இன்க்ரீஸ் அவர் ரெமிட்டன்சஸ். இந்த H1B விசா ரெஸ்ட்ரிக்ஷன்னால் இந்தியன்ஸ் யூஎஸ்ஏக்கு போகிற எண்ணிக்கை கம்மியாகும். இதனால் அங்கேருந்து வர ரெமிட்டன்ஸ் கம்மியாகும். ஷார்ட் டேர்மில் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலும் லாங் டேர்மில் பார்க்குறப்போ இந்தியன் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக இனிமேல் அவங்க இந்தியாவில் இருந்தே ஒர்க் பண்ணி இந்தியாவோட க்ரோத்துக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இந்தியா கேன் க்ரோ அஸ் அ குளோபல் டெக்னாலஜி சென்டர் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவில் நெகோஷியேஷன்ஸ் போயிட்டுருக்கு. வில் சி ஃபர்தர் அப்டேட்ஸ். தேங்க்யூ.